ஏண்டா டேய், வச்ச கண்ணு வாங்காம உன் சித்தப்பனையே பாத்துக்கிட்டு இருக்கிறியா? அதியா இவருக்கு மட்டும் என்ன மாதிரி பல்லு எடுப்பா இருக்கு, ஆனா அப்பாக்கு தான் பல்லு அழகாவே இல்ல. இருக்காது இருக்காது, நீ தான் உன் சித்தப்பனையே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறிய, பல்லு சொல்லு மூஞ்சி எல்லாம். அப்ப இவரை உனக்கு தெரியுமா? தெரியுமா? பைத்தியக்காரா, இங்கதான் வளர்ந்தாரு. இங்கயா? அங்க இல்ல, இங்க. இவரை வளர்த்ததே நான் தான். அது ஒரு பெரிய காதல் கதை. இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது, வயசு வரட்டும். என்ன நீ எதை கேட்டாலும் வயசாகட்டும் இழுத்தடிக்கிற? நீ கேக்குறதெல்லாம் அடல்ஸ் ஒன்லி கேள்வியா இருந்தா அப்படித்தான். அடல்ஸ் ஒன்லினா என்ன? வயசு வந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கு எத்தனை சாகணும்? முந்தி எல்லாம் 18 வயசு, இப்ப 10 வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிறானுங்களே. இப்ப எனக்கு என்ன வயசு? உனக்கு 5, இன்னும் 5 வருஷம் போகணும். அவ்வளவு வருஷம் ஆகுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஹலோ, நான் சாயிப்புள்ள பேசுறேன். கொஞ்சம் இருங்க. யாரு சாம்பிள்? ஓகே, கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? வேற வேற இந்த சாமி பிள்ளை சமையல சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. பேசாம நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோ. 2வது? இதெல்லாம் யார உனக்கு சொல்லி கொடுத்தது? நான் இல்ல, நான் இல்ல. நான் இல்லையாவது பூனை இல்லையாது, நீங்க தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க. நான் இல்லைங்க. ஏன் சாமி பிள்ளை இப்படி பயப்படுறீங்க? ஆமான்னு சொன்ன தலையா வாங்கி போடுவாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்களையே நீ வா போன்னு பேசுற. 10 குறைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுத்து அவனுக்கு கெடுக்குறீங்க. நான் சொல்லி கொடுக்கலீங்க, அவன் தாங்க எனக்கு சொல்லி கொடுக்கறான். பேச்ச மாட்டாதீங்க. கல்யாண விஷயம் என்னாச்சு? இந்த பாருங்க, சும்மா அவர் மிரட்டாதீங்க. அவர் சின்ன பையன், உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது. தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது, நான் அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க பொண்ணு பார்த்து வைங்க, வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரட்டுங்களா? சரி. எஸ், கம் இன். வாங்க ஆசிரியரே. என்ன இந்த சீட்ல பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கணுமே? இருக்கும். ராத்திரியோட ராத்திரியா நீங்க இந்த பத்திரிக்கை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது எதுக்காகங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா அந்த எண்ணம் நிறைவேறாது, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்பா நிறைவேறாது? இனிமே உன்னோட ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இனிமே என்னுடைய ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது. ஆனா வேற எந்த பத்திரிக்கையிலாவது வந்ததுன்னா உங்களால என்ன தடுக்க முடியும்? ஏன் முடியாது? அப்படி தடுத்து நிறுத்தலனா என் பேரை மாத்திக்கிறேன். ப்ராமிஸ்? எஸ். மிஸ்டர் பக்கரிசாமி, நீங்க தானே சொன்னீங்க பத்திரிகையில வந்தா பேரை மாத்திக்கிறேன்னு. அப்படி வரப்போற பத்திரிகை என்னுடைய சொந்த பத்திரிகையா இருந்துச்சுன்னா, எஸ், ஒரு சொந்த பத்திரிகை ஆரம்பிக்க போறேன். உங்க முகமூடி எல்லாம் கிழிக்க போறேன். என்னுடைய ராஜினாமா. வரேன். இதுல என்னடா அதிசயம்? ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர், அதுதான் அதிசயம். உங்க அப்பா என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு, அது போது எனக்கு, அது போது. பல்லாண்டு வாழ்க. வாழ்ந்தா போச்சு. செம்பகத்துக்கும் கொடுத்து வைக்கல, அல்பாயுசிலேயே போயிட்டேன். ஆமா சித்தப்பா, நான் பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. பாவம். சித்தப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவை அடிச்சுட்டாங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. தெரியுமே. தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல? அதுலதானே சிக்கல். ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்பிட்டா நான் வருவேன். இப்ப நீ கூப்பிட்டா வந்துட்டு அண்ணே அண்ணே. சித்தப்பா, அப்பா மயக்கமா இருக்காருல்ல? அதுவும் சரிதான்.
இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா, இங்க பாரு கையில பிக்கிலி டீப் ஏற்றி விட்டுருக்காங்க, மூச்சு விட முடியாம சிரமப்படுறா. உங்க அப்பனுக்கு வேலையா போச்சு, ஏதாவது ஆபத்துல மாட்டி கொட்டி அப்புறம் ஆபத்து தான் காப்பாத்தணும். ஆபத்து வாழ்ந்தவனா இப்ப நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு வாரத்துல பாரு பாங்கூட்டியாட்ட துள்ளி குதிச்சு ஓடி ஆந்துருவான். என் பிரார்த்தனை வீண் போகாது. பாரு இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல. என்ன சொல்றீங்க டாக்டர்? நிஜமாவா? ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். ராமனுக்கு இனிமே ஒன்றும் ஆபத்து இல்ல. பை காட்ஸ் கிரேஸ் ஹி ரெக்கவர்ஸ் வெல். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, இந்த டாக்டர் சரியில்லையே. காலேஜ்ல பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருப்பான் போல் இருக்க, எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு போயிட்டான். புடுங்கி ஐயோ அண்ணே அண்ணே, ஐயோ 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 மூச்சு முட்டுதா டாக்டர். ஐயோ இது அருண் அருண் மூச்சு முட்டுதுடா, மூச்சு முட்டுது. நல்லா மூச்சு விடுங்க. எனக்கு எதுடா மூச்சு அப்படிக்கு முட்டுதுடா. அந்த டீப்பு புடுங்கி விட்டுட்டா, அந்த மூக்குள்ள சொருகு சொருகு உள்ள. சொருகிட்டியா? அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயுவை புடுங்கி விட்டுட்டு போறானே, இவன் டாக்டரா கொலைகாரனா? நம்ம எதிரி ஒழிஞ்சா. நரேந்தர், உங்களுக்கு நாங்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலப்பா. நான் என் கடமை தானே செஞ்சேன். டாக்டர், என்னை இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கும் உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நோ இட் இஸ் அவர் டியூட்டி. எங்க கடமையை தான் செய்தோம். ஆல் தி பெஸ்ட். இவங்களை சொல்லி குத்தம் இல்ல, நம்ம ஊரே அப்படித்தான். பட்டாபிஷேகம் வரும்போது அனுமார மறந்துடுவாங்க. என்னால நம்பவே முடியல டாடி. அவன் எப்படி பொழைச்சானே தெரியல. அப்படியே புழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான்? நரேந்திரா, அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை என்கிட்ட விடு. வேண்டாப்பா, ஏற்கனவே அவனை கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பான். இந்த பாருங்க, பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத. ஆமா, நான் சொல்லிவிட்டேன். இத பாரு, சமுதாயத்துக்காக பாடு பண்ணணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது. படுவீங்க படுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் சமுதாயமா வந்து பாடு. அருண் சின்ன பிள்ளை, தாயில்லாத பிள்ளை. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு? சரி, இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு? அவனை நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்ட. நீ எப்ப ஜப்பானுக்கு போற அதை சொல்லு. டேய், முதல்ல அவனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன். இப்ப நடுவுல இதெல்லாம் நடந்துருச்சுல்ல. சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலேயே கண்ணாரு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட. அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரு எழுத்து வீட்டு அம்மா கிட்ட எல்லாம் ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்தி விட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான், ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா? பச்சை மிளகா தம்ம துண்டு தானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பாட்டி அட விடாத. அவன் என்ன மாதிரி ரோசக்காரன். சரி சரி, புலம்பாத. எனக்கும் பிரஸ்ஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. அதை ஜப்பான்லயே வாங்கிக்கிறேன், புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோம். போறோமா? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்டு? அடே அறிவு கட்ட ஆவி, உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேலி. இதுல ஒரு ஷர்ட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான், இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. கம்முனிரு. யோ, பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயக்கன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க.
மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டான். இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 ஊட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபண்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ ஜவுளி கடையில் அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லற. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம். நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை உடைக்கிற துணியா? 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா. பேரடி தேர்வு பாப்பநாயக்கம் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி. Konnichiwa, irashaimase. I want to eat. Nani mo wakarimasen. சாப்பாடு. Wakaru. Kore desu ka? இல்ல. Gohan ka douka? இது egg chicken. Hai. egg. Nani o nomitai desu ka? முட்டை தெரியாதா? கோழியும் சேவலும் சேர்ந்தா வருமே. This is cup. No. Egg breaks. Chicken comes out. முட்டை உடைஞ்சு கோழி. என்ன சார், உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமா? உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமான்னு கேட்டேன். அப்பா தமிழ் கேட்டதும் பாதி வயிறு நிறைஞ்சு போச்சுங்க. உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா? நீ இருக்கே 5 நிமிஷத்துல அலக்கழிச்சிட்டாங்க. ஹாய் தோமா, உள்ள வாங்க. என்ன சார்? அததான் நானும் கேக்குறேன். என்ன இது சிக்கனா? சிக்கனையும் கருவாடி கலந்து செஞ்சிருக்கீங்க. ஒரே கவிச்சியா இருக்கு. உப்பு சப்பு இல்லாம. சார், இங்க எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. எப்படி அப்படியே பச்சையாவா? சமைக்காம? சரியா கூட வேலை இல்லைங்க. அறவேக்காடு. ஏமா நீ தமிழ் பொண்ணு தானே, உனக்கு தெரியும்ல இது இப்படித்தான் இருக்குன்னு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதானே. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஜப்பான்ல தான். அதனால உங்க ருசி என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுவும் கரெக்டா தான் படுது. வரேன். கொஞ்சம் இருங்க, பில் கொண்டு வரேன். 5000 yen. கொஞ்சம் இருங்க. எங்க ஊர் பழக்கம் என்னங்கறத நான் சொல்றேன். அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. சோத்தை பார்த்ததுக்கே காசு கேட்க மாட்டாங்க. இங்க சப்ளை பண்ணிட்டாலே காசு கொடுக்கணும். அப்படியா? காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வேனா? போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். ஆனா ஒரு இந்தியன் அவமானப்படுத்த நான் தயாரா இல்ல. நீங்க போங்க, ஒருத்தருக்கு பிச்சை போட்டதா நினைச்சு உங்க பில்லுக்கு நானே பணம் கட்டுறேன். இந்தாமா பொண்ணு, நீ கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தேன்னா நானே பணத்தை கொடுத்திருப்பேன். ஆனா மிஞ்சிட்டேன். ஒரு இந்தியனை பார்த்து பிச்சை கிச்சைன்னு கேவலமா பேசிட்டேன். அதுக்கு அபராதம் 5000 yen கொடு. அது போக ஒரு தமிழனை பார்த்து உள்ள தள்ளிடுவேன் அசிங்கமா பேசினதுக்காக தனி அபராதம். ஆனா அது வேணாம், இந்திய பொண்ணாச்சே பாவம்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். இந்த உன் தட்டு. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல காம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி. யார் அவன்? கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாராயிருங்க. எங்களுக்கு பெராசு வந்துடுதா மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய்
ஜப்பானை சுத்தி காட்டுவார். என்ன யோ ஏரோப்ளான்ல சன்னல் ஓரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட அங்கிருந்து துப்புனா கீழே இருக்கிற சனங்க வேலையெல்லாம் உளுந்து போடு. ஐயோ உன் தலைமையில துப்புனாங்க. சு, உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான் தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. ஹலோ, போயிடுவா வேணுமா? அது ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். அங்க கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா 12 மணி. எல்லா கடையும் அடைச்சிட்டான். உங்க இடம் மாத்திரம் திறந்து இருந்துச்சு. அதான் சாரி, வலிக்கலையே. அந்த அந்த சிக்கன் கறி ரைஸ் அது வேணாங்க. அது என்னமோ மாதிரி இருக்கு. நான் உட்காரலாமா? தேங்க்யூ. இந்த பாருங்க, ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பல. ஒரே ஒரு ரொட்டி துண்டு, அதை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி, அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி ஆம்லேட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். அப்புறம் மீன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஊர்ல எல்லாத்தையுமே பச்சையாவே தின்னுறானுங்க. செடி கொடி பார்க்க பச்சையா இருந்தா நல்லா இருக்கும். சாப்பாடும் அப்படி இருந்தா எப்படிங்க? வேண்டாம் சார். அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்க ஊர் வெண்ணெய் மாதிரி இல்ல, முட்டை மாதிரி இல்ல, ரொட்டி மாதிரி இல்லன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் 5000 எண் என்னால கொடுக்க முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதுல என் பாஸ்போர்ட், 5000 அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால கொடுக்காம போனது, இப்ப கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும். என்னை கைவிட்டுறாதீங்க தயவு செய்து. ஓகே, தேங்க்யூ. அப்படியே கொடுக்கும். சாரி. Ayumi-san, watashi no kaban. Hai, arigatou. Radha-san, எஸ் மேடம். Osakaへ行って帰ります. sayonara.また見ます. இல்ல, இப்ப அவங்க என்னமோ சொன்னாங்களே, கேட்க நல்லா இருந்துச்சு. அதுல 2 கொண்டாங்களே. ஐயோ, அவங்க ஒசாக்கா போறாங்க. இன்னும் 2 நாளாக வரதுக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? அதை திங்க முடியாது. சரி, இப்ப என்னுடைய பாஸ்போர்ட், இந்த பில் பணம், அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவேன். அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க. அதான் உங்க பேரா இருக்கும் இல்லைங்க? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் ராமன். ஓ ராமனா? இல்ல, வெறும் ராமன். Ayumi-san, watashi no first passport kahaniteka? Kalijowa moteta. My God. என்னங்க, தப்பா பில்லு ஜாஸ்தியா போட்டாங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, உங்க பர்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வைகோக்கு தூக்கிட்டு போயிட்ட போல இருக்கு. தூக்கிட்டு போயிட்டா போல் இருக்கா? என்னங்க விளையாடுறீங்களா? வெளிநாட்டுல பாஸ்போர்ட் பணம் இல்லாம பைத்தியக்கார மாதிரி அலைய சொல்றீங்களா? அடுத்த ஊருக்கா வந்திருக்க அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு? ஐயோ கத்தாதீங்க. பழசமா பேசினா கிடைச்சிருமா? ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கை விடுங்க. இப்படி வாங்களே, வாங்க. நீங்க கையை விடுங்க சொல்றேன். எங்க அந்த கொக்கோவா ஓவல்டின் அவளை பிடிங்க, நான் பேசுறேன். இல்ல, ஒசாக்கா போயிருக்கா. எப்படி போனா? ட்ரெயின்ல. சரி, அடுத்த ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். ஐயோ, அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது. அது மணிக்கு 500 மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயினுங்க. ஐயோ, கெடுத்தீங்களே. ஜப்பான்ல பாத்ரூம் போடனால பாஸ்போர்ட் கேட்பானே. அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே. என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றீங்க? பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாள்ல அவ திரும்பி வந்துருவா. அந்த 2 நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது? உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன். நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? நியூ ஓட்டானி 1426. ஏன்? சரி, நாளை காலையில நான் பணத்தோட வரேன். உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். உங்களையும் நான் கவனிச்சுக்கிறேன். பாஸ்போர்ட் தொலைச்சிட்டு முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சான், யாரையுமே காணா. அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
முன்சாமி இதுன்னு முன்சாமி முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. என்ன பண்றது மச்சான்? அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? இப்ப நாம எங்க போறது? அடிச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி 4 தெருவு பிச்சை எடுப்பு போட்டிருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மச்சான். கழுத முண்டை சப்படி. இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தரித்திர பசங்க? முனுசாமி யோ, நீதான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீதான் முனுசாமியா? இதான் 30 ஆளா? ஏய். இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. நம்மள பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின்னு கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே? இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனை இருக்கா? விதி. ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டை கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? 2 சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயே சொன்னேன் வேண்டாம்னு. கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஏய், ஊர்ல ஒரு 5-6 பேரை எசகு பெசகா வெட்டியிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. வாடி போலாம். அட முனுசாமி, முனுசாமி சப்பாடு நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ யோ யோ, என்னையா கொடைய வச்சிட்டேன்? ஏய், மழை பெய்யுதுங்க, நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டைன். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான். அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். யோ யோ, இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 எண். எண்ணு. கட்டு சோறு கொண்டாந்து இருக்கிற எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா. இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டிருக்கேன். இந்தாங்க ராமன், இதுல 2 லட்சம் எண்ணெய் இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கங்க. என் பாஸ்போர்ட்டும் பணமும் வந்ததும் நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஓகே. ஏன் ஆண்டி இத தொலைச்சீங்க? எல்லாம் என் நேரம் தான். எப்ப வரும்? இன்னும் 2 நாள்ல வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போறேன். நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கிறேன். ஏய், ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? டேய், உட்காந்து குடியேண்டா. அதான் மேல உட்கார்ந்து குடிக்கிறேன்ல. சரி குடி. இப்படித்தான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். தாயில்லா பிள்ளை, கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான். பாத்துக்க. குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா? நான் பாத்துக்கிறேன். சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லைங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம். வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம். எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு.
பாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடம் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தேடுவானுங்க. ஐயோ முனுசாமி, ஆ. பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. எங்க பார்த்தாலும் பூவா இருக்கே, இது என்ன பூ? இதுக்கு பேரு செக்குரா. வருஷத்துல 1 வாரம் தான் இந்த பூ பூக்கும். ஜப்பான்ல இந்த பூவை தெய்வமா கொண்டாடுவாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? இன்னும் குழந்தை இல்ல, நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட 1 வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேட்கறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போவில. டேய் தொட்டா இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம். இந்த ராதா பொண்ணும் பார்க்க நல்ல அழகாத்தான் இருக்கிறா. செம்பகம் மாதிரி அதே குணம், அதே மனம், அதே கணம். இந்த பொண்ணையே பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டுட்டான்னு. நம்ம அண்ணன் பைய ஒத்துக்கணும், அந்த ராதா போட்டு ஒத்துக்கணும். பெரிய சங்கடம் தான். காதல் ஒண்ணு உண்டாகி போச்சுன்னா நல்லா இருக்கு. அவனுக்கு தன்னால உண்டாகுது, எங்க அண்ணனுக்கு மாத்திரம் நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. காதல்னு ஒண்ணு உண்டாகி போச்சுன்னா அப்புறம் பழி வாங்குறேன், பத்திரிகை நடத்துறேன், சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கிடப்பான். சமுதாயத்தை திருத்துறாங்களா முகரக்கட்ட? சமுதாயத்தை ஒரு ஆளா நின்று திருத்த முடியுமா? முட்டாப்ப இந்த வீட்டுல என்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே. இல்லையே, அருண் இருக்கிறானே. டேய் பல்லா, அந்த ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்காங்க சித்தப்பா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. அப்படியா? அந்த ராதா உனக்கு அம்மாவா வந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே. அவன் கட்டக்கறான் விடு. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். என் திட்டப்படி நீ நடிச்சினா ராதா உனக்கு அம்மாவா வந்துடுவா. மம்மி மம்மி மம்மி. யார் கூப்பிட்ட? உங்களை தான். நானா? மம்மியா? ஆமா மம்மி. என்ன பார்த்தா புள்ள பெத்த மாதிரியா தெரியுது? இனிமே என்ன மம்மின்னு கூப்பிட்ட உன் கூட பேசவே மாட்டேன். போங்க மம்மி, உங்களுக்கு என் மேல பிரியமே இல்ல. சரி சரி அழாத. மம்மின்னா மம்மி தான், நல்ல மம்மி. இதெல்லாம் உங்க அப்பா வேலையா தான் இருக்கும். அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, இந்தாங்க உங்க பணம், பாஸ்போர்ட். நல்ல வேலையா திரும்பி வந்துடுச்சு, இல்லன்னா என் மானமே போயிருக்கும். என்னாச்சு? என்ன இவ்வளவு கோபமா இருக்கீங்க? பின்ன என்ன, நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? நான் என்ன செஞ்சேன்? சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. நீங்க அருண் கிட்ட சொல்லி என்ன மம்மி மம்மின்னு கூப்பிட சொல்லிருக்கீங்க. நானா? 4 பேர் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்காமலே திருட்டுத்தனமா குடும்பம் நடத்தி பிள்ளைய பெற்றதா நினைக்க மாட்டாங்க? ஐயோ, சின்ன பிள்ளை, ஏதோ விளையாட்டு. அருண் அருண் ஏன்டா அவங்கள அப்படி கூப்பிட்ட? அம்மாவை மம்மின்னு தானே கூப்பிடணும். யாரா உனக்கு மம்மி? இவங்க தான் என் மம்மி. இல்லைங்க, நான் வந்து என்னடா சொல்ற? அம்மா ராத்திரி கனவுல வந்து, நான் எங்கேயும் போகல ராஜா, நான் ராதா உடம்புல ஆவியா வந்திருக்கேன், நீ ராதாவியே மம்மின்னு கூப்பிடு நாங்க. அப்படியா? வளராத. அப்ப கனவு ஏதாவது கண்டிருப்பா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. ஐயோ அதெல்லாம் சரியா இருக்கும். மம்மி
மம்மி என்கிட்ட வர மாட்டீங்களா மம்மி 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 போவாதீங்க மம்மி மம்மி பரவாயில்ல மம்மி குட் பை sayonara sayonara என்ன சித்தப்பா நீ சொன்ன பிளான் சரியாவே இல்ல ராதா அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க அப்படி போக விட்டு வேண்டாம் ஒரு பிரம்மாண்டமான ஐடியா வச்சிருக்கிறேன் இங்க வா குளிருதே அம்மா அம்மா குளிருதே அம்மா 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 அருண் குளிருதே அருண் குளிருதே ஏன்டா முனங்க ஏன் குளிருது அண்ணே அருணுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி அனுப்புனா நான் பாத்துட்டு இருக்கேன் டெம்பரேச்சர் கூட இல்ல அம்மா அப்பா எனக்கு உள்காய்ச்சல் உள்காய்ச்சல் அம்மா டேய் அம்மா டேய் அம்மா கண்ணா அம்மா திடீர்னு குளிருதுன்னா நான் என்னடா பண்ணுவேன் நான் டாக்டர் கூப்பிடுவோம் அண்ணே பையன் எப்பவுமே ராதா நினைப்பாவே இருக்கிறான் வேணும்னா அவங்களை கூப்பிடுவோமா அவ என்ன டாக்டரா அடே இது என்ன ஊசி மருந்து போட்டு குணப்படுத்துற வியாதியா பையன் தாய் பாசத்துக்காக ஏங்குறா நான் வேணா போய் ராதாவை கூப்பிட்டு வரட்டுமா நீ போறேன்னா அவ பயந்து வரமாட்டா இப்ப எப்படி அவளை கூப்பிடுறது போன் இருக்குதே ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா 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 ஐயோ அம்மா ஹலோ நான் ராதா பேசுறேன் நான் ராமு பேசுறேன் சாரி ரொம்ப லேட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பரவாயில்ல சொல்லுங்க ஒண்ணும் இல்ல ராதா நம்ம அருணுக்கு அம்மா ஐயோ அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படியா நான் டாக்டர் கூட்டட்டுமா ஐயோ அதெல்லாம் வேணாம் அது எனக்கு என்னமோ தெரியல அம்மா 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 அம்மான்னு முனைகிட்டு இருக்கான் ஒருவேளை நீங்க இங்க வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது சரி நான் இப்பவே வரேன் தேங்க்யூ வெரி மச் அம்மா 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 அருண் வாங்க அம்மா அம்மா இப்ப எப்படி இருக்க அம்மா அம்மா அருண் அம்மா அம்மா எனக்கு உள்காய்ச்சல் அப்படியா சரி சரி நீ நல்லா போத்துட்டு தூங்கு காலையில டாக்டர் கிட்ட போலாம் அம்மா நீயும் என் பக்கத்துல படுத்தாதான் நான் தூங்குவேன் சரி நீங்க எங்கே இருங்க நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்பா நீயும் என் பக்கத்துல படுத்துக்கோ எனக்கு பயமா இருக்கு அறிவு கெட்டவன விவசாய கெட்ட ராஸ்கல் ஏன் குழந்தை திட்டுறீங்க அவன் தூங்குற வரைக்கும் படுத்துக்குங்க இது தேங்க்யூ சாரி அருண் எங்க அருண் அருண் காலு அருண் எங்க போயிட்டா அங்க பாருங்க அருண் நல்லா தூங்கிட்டு இருக்கா
ஆமா. அவனுக்கு இப்ப காய்ச்சல் இல்ல. இல்லையா? மறுபடியும் தேவைன்னு ஃபோன் பண்ணுங்க. தேவைதான். இது தேவையா இருந்தா நான் போன் வரேன். தேங்க்யூ. அவனுக்கு ஜுரம் குறைஞ்சிருச்சு. இப்ப எனக்கு தான் ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கிற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தன்னைக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும்னு சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். ஏய், யார பார்த்து காட்டு முறாடின்னு சொன்னேன்? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரனை சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு. கண்ட்ரி பட்டிக்காடு. யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்கா தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம்பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா. அங்க பாருங்க. என்ன மச்சான் இது குனிஞ்சு ஊஞ்சன்மா சொல்லிட்டு போறாங்க. எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு. அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? இந்த சப்பான் சனங்க ரொம்ப மரியாதையானவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான் எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது நீ மச்சான். குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான். யாருக்கிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போ. முன்சாமி, என்னையா சப்பான் பாஷையில வணக்கம் எப்படியா சொல்றது? தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மர எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற? உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா. ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா. சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா. போ, போ. பாகா. என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முன்சாமி, டேய், இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சுட்டேன். பாகான்னா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் ஜப்பான்ல பிறந்த வளர்ந்தேன். இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? ஐயே விடுங்க, 4 பேர் பார்க்க போறாங்க. 400 பேர் பாக்கட்டு மாடி மிதிக்க போறேன். உங்க சண்டே ரூம்ல போய் வச்சுக்கலாம். ஆமா, ரூம்ல வச்சுக்கலாம். எங்கடா வச்சுக்கிறது? போடா. நான் உட்கார்ந்திருக்கேன். இங்க வந்துரு. போகும்போது நான் ஜப்பானுக்கு கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சியாடா? உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு. போகும்போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்கார்ந்திருக்கான் பாரு. வாங்க போலாம். குரங்கு வந்து இடத்தையே உருட்டுது. இந்தாங்க கடலை. கீரி. ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்கார ஆளு மேல படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். நெசமாலுமா? வாங்க போகலாம். நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வர்றேன். அட இது சின்ன குழந்தைங்க விளையாடுறது. வாங்க போகலாம். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். என்ன விடு, நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். கிடைச்சு போச்சு. இதான் ஆளுநாள் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ,
ஐயோ இது பொம்பளைங்க கக்கூசு. ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூஸ் அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷன்? எங்கேயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனுஷனா இருக்குது. மச்சான் மச்சான், ஐயோ என்ன தனியா விட்டு போட்டு இந்த ஆளு எங்க போயிடுது? அண்ணா அண்ணா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சான். முப்பதா 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 அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா ஐயா தம்பி தம்பி. ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவரே என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவரே மச்சான் என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சான். என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ளே குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா? ஐ மச்சான பாத்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள. என் பொஞ்சாதிய பார்த்து புட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள. அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல. ஆமாமுங்க. ஏவா டே பல்லு பையா, உன் பேர் என்னடா? ஏ பஃபன் கோட், என் பேர் அருண். அட நம்பூரு. ஏங்கன்னு தனியாக வந்திருக்கிற? ஒன்றரை கூட ஆறு வரலையா? என் கூட சித்தப்பா வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க? கத்திரிக்காயில இருந்து வர்றாங்க. ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவில இருந்து வந்த மாதிரி தெரியலையா? ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்குறீங்க? இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கிடையாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன். எங்க தட்டி பாரு. அரைஞ்சிடுவேன். அட ஏனுங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம். போயா நீயும் ஷட்டும். போடா நீயும் உன் பல்லு. வாங்க போலான்ற. சரிதான் போயா. Hi. Are you from India? Yes. Rascal. Where's your father and mother? Tell me. அப்பா அடிக்க வந்திருக்காங்களா? இவங்க கிட்ட அந்த பஃபன் கோட்டை மாட்டி விட்டுறலாம். They are my parents. Catch them. மம்மி மம்மி டாடி டாடி மம்மி ஏன்டா புடிக்கிறீங்க? புடிங்கடா புடிங்கடா. அடே இந்த பையன் தாடி நம்மள மாட்டி விட்டுவே. புடிங்கடா டேய். மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா பஃபன் கோட்டை மாட்டிக்கிட்டா. அடிக்க. ஐயோ அடே அடிக்காதடா. என்னங்க அந்த பையன் கிட்ட வம்பு வளக்க வேண்டாம்னு சொன்னேன், கேட்டிங்களா? வேற என்ன முதுகுல முடியா வளக்க முடியும்? சின்ன பையனாச்சேன்னு பேச்சு கொடுத்தேன், குட்டிச்சா தான் காட்டி கொடுத்துருச்சு. அம்மா அடிக்க. Where are the documents? அடிக்காத வெள்ள பண்ணி. பால்கிட்டப்பா. எச்சிக்கல் நாயே, 4 வீடு வாங்கி தின்னாயே, போறிக்க நாயே. நாயே. Hey, you! Stop it! Stop it! Why are you beating them? These people are the parents of the boy. They are not that boy's parents, you know. Leave them. கம்முனாட்டி இவன் அப்படி தாண்டி பேசுறான். என்னடா சொன்ன? அண்ணா நீங்க நம்ம ஊருங்களா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல எந்த இடமுங்க? பாப்பநாயக்கம்பாளையம். அடியே பாப்பநாயக்கம் பாளையமா? என்னங்கடா பாப்பநாயக்க மாட்டீங்களா? எங்க அத்தையோட அங்கதானுங்க. வேற கூட ராசுக்கா உங்களுக்கு பழக்கங்களா? பழக்கம் இல்லை. நோ அவுத்தோட சொல்லுங்கண்ணா. அவுத்துடுங்கடா டே. நோ இங்கிலீஷ் சொல்லுங்கண்ணா. சாரி, லீவ் them. குட் நைட். நைட் குட்னா. அப்படி வரட்டுமா? சரி. டேய் அவுத்துடுங்கடா. நீங்க இந்தியா பக்கம் வந்தீங்க, உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி போடும்டா. உங்களை எல்லாம் மொட்டை அடிச்சு கரும்புளி சம்பளி குத்தி கழுது மேல உட்காரக்கணும். வாங்க போலாம். கழுது கிடைக்கலன்னா குரங்கு மேல உட்கார வச்சிருவோம். என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சிருக்குது? நம்ம ஊர் வழுக்கு மரத்தைங்க கொண்டு வந்து வளைச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. அங்க பாருங்க பொம்மை வஞ்சலு. அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு. பாடி போய் பிடிக்கலாம். ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போகுது விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது. என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க. சின்ன பையன் விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான். பேய்க்கு போறவனே, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம்? எங்களை வம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே ஐயோ அடிக்காதீங்க. பின்ன ஒண்ணு அடிக்குவா. வேண்டாம் மச்சான், ஊஞ்சலாத விளையாடல வாங்க. ஊஞ்சல் ஆடுற நேரமா இது. உன்னை கொன்னுறேன். உங்க எல்லாரையும் கொன்னுறேன். கொன்னுறேன். விட மாட்டேன். ஐயோ ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு. என்னப்பா? டேய் நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல. ஊர் சுத்தி பார்க்க வந்தா. நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது 4 தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க.
எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு ஆமான்னு சொன்னேன். இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல சொல்லு. கையெடுப்பான். அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. டேய், உங்க பையனா சார் இவன்? ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு 2 பெத்துடுங்க, குத்தும் குறை ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள டேய், நல்ல அழகா இருக்கிறான். பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. சார், ஐயோ அம்மா கருப்பு சட்டை அடிக்க வர்றான். ஏய், சொன்னா கேளுங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். எங்கேயாவது வலிக்குதா சொல்லுங்க, பிடிச்சு விடுறேன். வேணாங்க, நீங்க பிடிக்கிறதே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயோ. ஒரு கப் காபி வாங்கி குடுக்குறீங்களா? எனக்கும் சேர்த்து 2 சொல்லுங்க. அப்ப 3 தான். உங்களுக்கு சேர்த்து தாங்க. ஏங்க இது நியாயமா? ஒரு கப் காபிக்கு கைய பிடிச்சி இழுக்கிறீங்களே. சாரிங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்ப அவ அப்படிப்பட்டவளா? ஐயோ. வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இல்லைங்க, நான் காலையில இருந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் செஞ்ச தப்பு. காப்பி வேணாம், இப்பவே ஊருக்கு போயிடலவா? ஐயோ, இந்த பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என் கூடயே உங்க கதையை கேட்டா ஒரே சிரிப்பா இருக்குங்க. ஏங்க நாங்க உதவாங்கிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ, அப்படி இல்லைங்க. அந்த பாருங்க, அதுக்கு பிராயச்சித்தமா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, செய்யறேன். வயிறார சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணிட்டேன், இப்ப வந்துரும். வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, வெக்கப்படாதீங்க. எதையாவது கேளுங்க. பாத்ரூம் இருக்குமா? இதோ இங்கதான் இருக்கு. ஏன் போகணுமா? சாப்பிட்டு உடனே போகணுங்க. ஓ, ஏன் வயிறு சரியில்லைங்களா? எனக்கு இல்லைங்க, இவளுக்கு. ஓ, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த இடத்த உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம். எங்க வீடு தான் எங்க வீடு மாதிரி நினைப்போம். ஏங்க எப்படியாவது நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்கக்கா, உங்களுக்கு நம்ப புண்ணியமா போகு. சரி, டிக்கெட் எங்க? புக்கிங் ஆபீஸ்ல. ஐயோ, அதை சொல்லலைங்க. வரும்போது ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருப்பீங்களா? அது பத்திரமா வச்சிருக்கீங்களா? இதுலயே திருப்பியும் போலாங்களா? போலாம் போல இருக்க. போலாம். ரிட்டர்ன் டிக்கெட் தானே. சரி, பாஸ்போர்ட் கொடுங்க. அதை நாங்க தர மாட்டோம். அதை கொடுத்தா அதுல வேற யாரும் போயிருவாங்களா? டிக்கெட்ல வேணா அப்படி செய்யலாம், பாஸ்போர்ட்ல முடியாது. அதுல போட்டோ இருக்கு, கொடுங்க. அப்படிங்களா? குடு. இந்தாங்க, இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க போனா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். ஓ, இந்த ஊர்லயும் அப்படித்தானா? நீங்க முன்னாடி மெட்ராஸ் போங்க, நாங்க பின்னாடி வரோம். பின்னால எல்லாம் வராத, பிளைன்ல வா. சரி. ஏங்க உங்க புள்ள மிஸ்டர் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு, ஏன்? பாசம் வச்சிருக்காரு. நீங்க வாங்க வேண்டிய உதவியெல்லாம் எங்களை வாங்க வச்சிட்டாரு. பட்டிக்காட்டான் போட்டிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான். பட்டிக்காட்டானே தான்.